ஓகே. இது 100% சொல்கிறேன், குடிக்கிறதுக்கு இந்த ப்ராடக்ட் கிடையாது. ஓகே. யூட்டிலிட்டி பர்பஸ், புழங்குற தண்ணின்னு சொல்லுவோம். யூட்டிலிட்டி பர்பஸ்னால் என்னென்னா துணி துவைக்கிறது, குளிக்கிறது, ஸ்பெஷல் வாஷிங்கு, இந்த மாதிரி விஷயங்களுக்காக மட்டும்தான் இந்த ப்ராடக்ட் நாங்கள் வந்து சஜஸ்ட் பண்ணுறோமே தவிர குடிக்கிறதுக்கு இந்த ப்ராடக்ட் கிடையாது. குடிக்கிறதுக்கு ஒன்லி ஆர்ஓ தான் பெஸ்ட்டு சொல்யூஷன். ஏன்னா ஆர்ஓ மட்டும்தான் டிடிஎஸை குறைக்கும். வேறு எந்த டெக்னாலஜியுமே டிடிஎஸ் குறைக்காது. சோப் வாட்டர் நுரைக்கும்னா ஹார்ட் வாட்டர் தான் நுரைக்காது, சாஃப்ட் வாட்டர் தான் நுரைக்கும். இது வந்து வீட்டுக்கும் சரி, அக்ரிகல்ச்சருக்கும் சரி, நம்மளுக்கு இண்டஸ்ட்ரியலும் சரி, எல்லாத்துக்குமே நம்ம கிட்ட ப்ராடக்ட் இருக்கு. 3G Aqua Plus ஒரு ப்ராடக்ட் இருக்கு, சூப்பர் 5G ஒரு ப்ராடக்ட் இருக்கு என் கையில் இருக்கு. இது இல்லாமல் 3G Aqua கமர்ஷியல் ஒரு ப்ராடக்ட் இருக்கு. பயங்கரமா இருக்கு. ஆமாம் சார், இதுதான் அதில் 36 விதமான மெட்டல் அவங்க மென்ஷன் பண்ணுறாங்க சார். இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லவா, உலகம் ஃபுல்லாக ஒரே எம்ஆர்பி தான். நீங்கள் தமிழ்நாட்டில் வாங்கினாலும் அதே ரேட்டு தான், காஷ்மீரில் வாங்கினாலும் அதே ரேட்டு தான். சார் என்னோட யூனிக் பாயிண்டே வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி கிடையாது சார், மெயின்டெனன்ஸ் கிடையாது, வாட்டர் வேஸ்டேஜ் கிடையாது. ஆனால் ஃபஸ்ட்டு நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதனோட மேஜிக் எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்றத நம்ம லைவாக பார்த்துருவோம். ஏன்னா அதுதான் நானும் வெயிட்டிங் ரொம்ப நேரமா. அதனால் அதை ஃபஸ்ட் டெமோ பார்த்துலாங்களா? பார்த்துலாம் சார், ஷூராக பார்த்துலாம். இது மேஜிக் இல்லை, இது ப்ராடக்ட்டு. எப்படி ப்ராடக்ட் ஒர்க் ஆகுதுன்றதை பற்றி இப்போ லைவாக நீங்கள் பார்க்க போகிறீங்க. சாருக்கு டெமோ பண்ண போகிறோம். வாங்க சார் பார்க்கலாம் சார். ஃபஸ்ட்டு நீங்கள் பேசிக்காக அந்த வாட்டர் வந்து கை வாஷ் பண்ணுறேங்க சார். வாஷ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு கையில் இருக்க பேசிக்காக இருக்க அழுக்கெல்லாம் நம்ம வாஷ் பண்ணிடலாம். வாஷ் பண்ணுங்கள் சார். ஓகே ஓகே சார். இப்போ ரெண்டாவது நான் தரேன். ஏன்னா ஃபஸ்ட்டு இருக்க அழுக்கெல்லாம் வாஷ் பண்ணதுக்கப்புறம் ரெண்டாவது நீங்கள் போடுங்க. இப்போ நீங்கள் சார் ஓகே மட்டும் காட்டுங்க, எந்த அளவுக்கு சோப் லேதர் வருதுன்னு வந்து காமிங்க. இப்போ நல்லா தேங்க சார், நல்லா தேங்க. நீங்கள் சொல்கிறது எனக்கு வடிவேல் ஞாபகம் தானே வருது. இப்போ ரோட் ஓகே சார், இது பார்த்துட்டீங்களா? இப்போ நான் கண்டிஷன் வழியாக தண்ணி தரேன். இதில் நீங்கள் வாஷ் பண்ணும்போது கையை வாஷ் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது நல்லா கை வாஷ் பண்ணுறது, பழைய சோப் இல்லாத அளவுக்கு வாஷ் பண்ணுறது. வாஷ் பண்ணிட்டேன் கிளியராக. ஃபுல்லாக எடுத்துருங்க. இல்லை இன்னும் எடுத்துருங்க, நல்லா வாஷ் பண்ணுறது. ஓகே. வாஷ் பண்ணதுக்கப்புறம் இப்போ நான் சாப்பிட்றேன். இப்போ ரப் பண்ணி பாருங்கள். தேய்க்கும் போது அந்த நுரை வரது எப்படி இருக்குது சார், வித்தியாசம் தெரியுதுங்களா? அடுத்த செகண்டே வந்துருச்சு, இன்ஸ்டண்ட்டாக வருதுங்களா? இந்த லேதர் தான் வரது தான் நம்ம மெயினாக பார்க்குறோம். இதுதான் சாஃப்ட் வாட்டராக இருந்தால் தான் இந்த லேதர் வரும். நார்மல் வாட்டருக்கு அந்த லேதர் வராது. இதனால தான் மேஜிக்னு சொன்னேன். ஓகே சார், இப்போ நல்லா வாஷ் பண்ணுறது சார். இப்போ ரெண்டு கை சோப்பெல்லாம் போனது ரெண்டு கை ஒன்றா தேய்ங்க சார். ஒன்றா தேய்ங்க தேய்ச்சிங்களா சார்? ஓகே. ஒன்றா தேய்ங்க சார், ஒன்றா தேய்ங்க தேய்ச்சிங்களா? இப்போ இதில் தேய்ச்சி பாருங்கள், அதே இதில் தேய்ச்சி பாருங்கள். கை பிடிக்குதா? ரஃப்பாக இருக்க மாதிரி. ரஃப்பாக இருக்க மாதிரி தான். இப்போ இதில் தேய்ச்சிருங்க சார். நல்லா தேய்ச்சிருங்க. நல்லா ஃபுல்லாக வாஷ் பண்ணுங்கள் சார். ஃபுல்லாக வாஷ் பண்ணிட்டு உங்கள்கிட்ட கர்ச்சீஃப் எதாவது இருக்கா சார்? கர்ச்சீஃப் எதாவது இருக்கா சார்? இல்லை நான் தரேன் சார். இந்த கர்ச்சீஃபில் ஜஸ்ட் இது கையை ஃபுல்லாக ட்ரை பண்ணுங்கள். கை ஃபுல்லாக ட்ரை பண்ணுங்கள். ஃபுல்லாக நல்லா தொடச்சிருங்க. ஃபுல்லாக நல்லா தொடச்சி தண்ணி இல்லாத அளவுக்கு தொடச்சிருங்க. வெட்டை ஃபுல்லாக எடுத்துருங்க. ஓகேண்ணா, எடுத்துருங்க. நல்லா வெட்டுக்கா. ஓகே, நல்லா தொடச்சிருங்க சார். ஆயிடுச்சு. இப்போ கையை ஜஸ்ட்டு டச் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குது. இந்த அந்த ஃபீல் தெரியுதா? சாஃப்ட் ஃபீல் தெரியுதா? நல்லாவே தெரியுது, டிஃப்ரென்ஸ் தெரியுது. உங்கள் கையை டச் பண்ணி பாருங்கள், அந்த ஃபீல் தெரியுதா? அதாவது நார்மல் வாட்டரில் பண்ணிங்கன்னா அந்த சாஃப்ட் வராது சார். கண்டிஷனர் வழியாக பண்ணும்போது ஹார்ட் வாட்டர் சாஃப்டான ஒண்டி தான் அந்த கையில் அந்த சாஃப்ட் வரும். ஏன்னா உள்ள கையில் ஒண்டி சாஃப்ட் வாட்டராக பட்டா ஒண்டி தான் சாஃப்ட் ஆகும். இல்லைன்னா நீங்கள் எந்த தண்ணியில் 10 வாட்டி வாஷ் பண்ணாலும் கை சாஃப்ட் ஆகாது. எனக்கு ஆனால் டவுட் ஒன்று இருக்குது. சொல்லுங்கள் சார். டவுட் பொதுவாகவே ஒரு டெமோ கார் அப்படின்னாலே நல்ல மைலேஜ் தர மாதிரி நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருக்க மாதிரி டியூன் பண்ணி வச்சிருப்பாங்க டெமோக்குன்னு. அதே மாதிரி இது டெமோக்குன்னு நீங்கள் ரெடி பண்ணி வச்சிருப்பீங்களோன்னு எனக்கு டவுட்டாக இருக்குது. இல்லை சார், இவ்வளோ ரிசல்ட் வருது இல்லை சார். இப்போ கூட நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் முன்னாடி தான் பாக்ஸ் வந்து ப்ராடக்ட் பிடிச்சி எடுத்துருவோம். ஓகே ஓகேங்களா? ஏன்னா டெமோ கொண்டு ரெடி பண்ணிட்டேன்னா கஸ்டமர் வீட்டில் போய் போட்டதுக்கப்புறம் கஸ்டமர் ஆஃபீஸை தேடி வந்து அடிப்பாங்க எங்களை. ஓகே ஓகேங்களா? இத்தனை வருஷமாக இங்கே உட்காந்து அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது. ஸோ இது டெமோ சேலுக்கு இருந்த பீஸ் தான். ஆமாம். இன்னொன்று கஸ்டமர் இது வரைக்கும் வாங்கின கஸ்டமர் எல்லாருமே வாங்கி அடுத்தவங்களை ரெஃபர் பண்ணவங்க தான் ஜாஸ்தியே தவிர நாங்கள் சேல்ஸ் பண்ணுறது கம்மி. ஏன்னா ரெஃபர் பண்ணுறாங்கனால ப்ராடக்ட் நல்லா இருந்தால் தான் ரெஃபரே பண்ணுவாங்க. கண்டிப்பாக. ஆனால் இவ்வளோ ஹெவியாக இருக்குது, இது என்ன மெட்டீரியல் ஆக்சுவலாக? இதுக்குள்ளே இருக்கிறது வந்து அலாய் மெட்டல் சார். அதை பற்றியான ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம இப்போ போய் ஆஃபீஸில் போய் ப்ராடக்ட் ஃபுல்லாக பார்த்தலாம் சார். இப்போ டெமோக்காக வந்தோம். உங்கள் டெமோ உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடா சார்? டெஃபினட்டாக இருக்குது. இதே மாதிரி நம்ம கஸ்டமர்ஸ்க்கு நம்ம டெமோ பார்த்துட்டு தான் நம்ம வந்து கண்டிப்பாக சேல்ஸ் பண்ணுவோம் சார். ரைட். இந்த தம்பிள்ஸ் எந்த அளவுக்கு வருத்தம் அந்த அளவுக்கு வந்துட்டு அதனோட ரிசல்ட்டும் நல்லா இருக்குது. டக்குன்னு பார்த்தோன்னா தம்பிள்ஸ் இந்த சப்பாத்தி தைக்கிற கட்ட மாதிரி தான் வச்சு நினச்சேன். பட் இதனோட மேஜிக் என்னன்றது நம்ம ரியலாக பார்த்துட்டோம். சூப்பர் சார். இதனோட டீட்டெயிலான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டீங்கன்னா நம்ம பெட்டராக இருக்கும், நம்ம வியூஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன ப்ராடக்ட் இருக்குது அப்படின்றத பார்த்துலாங்களா? சார் சார் டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி ஓகே எல்லா இன்டர்வியூமே நீங்கள் தான் கேள்வி கேட்குறீங்க. நான் கேள்வி கேட்டுறேன் உங்களை. ஓகே. டெமோ பார்த்தீங்க, எப்படி இருந்தது? அதுதான் இது வந்து நான் வந்து நம்ப முடியல. ஃபஸ்ட்டு நீங்கள் ஓரளவு சொன்னப்போ என்னால் நம்ப முடியல. ஓகே. நேரில் வந்து அதை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறப்ப டெஃபினட்டாக வந்து மேஜிக் மாதிரி தான் வச்சு நான் பார்க்குறப்போ அதனால தான் கேட்டேன். அது டெமோக்கு மட்டும் தான் அந்த பர்டிகுலர் அந்த ப்ராடக்ட் வச்சிருக்கீங்களான்னு. கடைசியில் பார்த்து அன்பாக்ஸ் பண்ணி தான் எடுத்தோம். ஸோ அதே மாதிரி தான் எல்லா கஸ்டமர்ஸ்க்கும் ரீச் ஆகும். ப்ளஸ் இதில் எந்த மேஜிக்குமே இல்லை சார். இல்லை எந்த ஒரு ஒளிவு மறையுமே இல்லை. எல்லாமே டிரான்ஸ்பரண்டாக தான் கஸ்டமருக்கு டெமோ காமிச்சு நம்ம சேல்ஸ் பண்ணுறோம். ஓகே. 99% ஆஃப் கஸ்டமருக்கு டெமோ காமிச்சு தான் சேல்ஸ் பண்ணுறோம். ஸோ இதில் எந்த ஒரு ஒளிவு மறையுமே இல்லாமல் நாங்கள் போய்கிட்டு இருக்கோம். ஓகே. அதே போல் ஃபஸ்ட்டு நான் இந்த டவுட் நான் கேட்டுறேன். அதாவது உப்பு தண்ணி வந்துட்டு நம்ம வந்து கிளியர் பண்ணி கொடுக்குறோன்னு சொல்லியிருக்கோம். அது எந்த அளவுக்கு அப்படின்றத சொல்லிக்கலாம். ஏன்னா என்னோட அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் கேட்குறேன், இது வந்து டைரெக்டாக குடிக்கலாமா நம்ம? சார்
அதான் சார் நிறைய பேருக்கு ஒரு கேள்வி என்னன்னா இந்த தண்ணியை குடிக்கலாமா, டிடிஎஸ் மாறுமா, டெக்னிக்கலாக சொல்லணும்னா டிடிஎஸ் மாறுமான்னு கேட்குறாங்க. இந்த டிடிஎஸ் மாறுறதுக்கு ஃபர்ஸ்ட் காரணமே என்னன்னா குடிக்கிற தண்ணிக்கு மட்டும் தான் டிடிஎஸ் நம்ம செக் பண்ணணும். இது 100% சொல்கிறேன், குடிக்கிறதுக்கு இந்த ப்ராடக்ட் கிடையாது. யூட்டிலிட்டி பர்பஸ் புழங்குற தண்ணின்னு சொல்லுவோம். யூட்டிலிட்டி பர்பஸ்னால் என்னென்னா துணி துவைக்கிறது, குளிக்கிறது, ஸ்பெஷல் வாஷிங்கு, இந்த மாதிரி விஷயங்களுக்காக மட்டும்தான் இந்த ப்ராடக்ட் நாங்கள் வந்து சஜஸ்ட் பண்ணுறோமே தவிர குடிக்கிறதுக்கு இந்த ப்ராடக்ட் கிடையாது. குடிக்கிறதுக்கு ஒன்லி ஆர்ஓ தான் பெஸ்ட்டு சொல்யூஷன். ஏன்னா ஆர்ஓ மட்டும்தான் டிடிஎஸை குறைக்கும், வேறு எந்த டெக்னாலஜியுமே டிடிஎஸ் குறைக்காது. இதுதான் சார் ஃபஸ்ட்டு பாயிண்ட் நான் சொல்ல விருப்பப்படுறேன். கரெக்ட். ஏன்னா இது சப்போஸ் நீங்கள் வந்துட்டு இதில் குடிக்கலாம்னு சொல்லியிருந்தீங்கன்னா என்ன வீட்டுக்கு எல்லாரும் ஒன்று வாங்கி வச்சுட்டு டெய்லியும் வந்துட்டு மெரினா பீச் இல்லைனா பெசன்ட் நகர் பீச்சுன்னு போயிட்டு இருந்திருப்பாங்க. ஆமாம் சார், மெரினா பீச் பெசன்ட் நகர் பீச் நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னா உப்பு தண்ணின்றோன்னே இருக்கு, எல்லாருமே பீச் தண்ணி நினச்சிக்கிறாங்க. ஆனால் யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு. இப்போ புழக்கத்தில் இருக்க வேர்டு என்னன்னா உப்பு தண்ணினா மெட்ரோ வாட்டர் இல்லாத எல்லா தண்ணியுமே உப்பு தண்ணி தான். அது போர் தண்ணியாக இருக்கலாம், வெல் வாட்டர் கிணத்து தண்ணியாக இருக்கலாம், எல்லாமே மக்கள் வந்து உப்பு தண்ணி, சப்ப தண்ணி, சவுறு தண்ணி அப்படின்னு சொல்லுவாங்க. டிஃப்ரெண்ட் டேர்ம்ஸ் இருக்கு. அந்த டேர்ம்ஸை நான் எல்லாத்துக்கும் புரிய வைக்க முடியாது. ஸோ அதனால் நான் பொதுவாக உப்பு தண்ணின்னு சொல்கிறோம். ஆனால் இந்த உப்பு தண்ணி வந்து இப்பவும் சொல்கிறேன், கடல் தண்ணி உப்பு தண்ணி கிடையாது. கடல் தண்ணிக்கு இந்த ப்ராடக்ட் செட்டே ஆகாது சார். கடல் தண்ணிக்கு இந்த ப்ராடக்ட் கிடையாது. உப்பு தண்ணினா என்னன்னா சவுறு தண்ணி, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா சப்ப தண்ணி, இன்னொன்று வந்து போர் வாட்டர். இந்த வாட்டர் தான் நான் உப்பு தண்ணி நான் மென்ஷன் பண்ணுறேன். இது முக்கியமாக ட்ரிங்கிங் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணோம்னா நீங்களே சஜஸ்ட் பண்ணிட்டீங்க ப்ராப்பராக. பட் இதனோட பர்பஸ் எக்ஸாக்டாக சொல்லணும்னா என்ன சொல்றாங்க சார்? இதோட பர்பஸ் செக்ஷனில் கேட்டிங்கன்னா ஹார்ட் வாட்டர் சாஃப்ட் வாட்டர்ன்றது பார்த்தீங்கன்னா மெயினாக நம்ம வீட்டில் இருக்கிற பைப்லைன். வீட்டில் பைப்லைன் இல்லை, இப்போ வந்து இண்டஸ்ட்ரியல் பைப்லைனாக இருக்கலாம், அக்ரிகல்ச்சர் பைப்லைனாக இருக்கலாம், கார் வாஷ் பண்ணுறதோ மற்ற எந்த இடத்துலையும் பைப்லைன் வந்து 100% இது அடைக்காது சார். ஓகேங்களா? இன்னொன்று சோப்பு போட்டால் சில வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நுரைக்காது சார். ஓகேங்களா? அப்போ சோப் போட்டால் நுரைக்கணும்னா ஹார்ட் வாட்டர் தான் நுரைக்காது, சாஃப்ட் வாட்டர் தான் நுரைக்கும். இப்போ நம்ம டெமோவில் பார்த்த மாதிரி அப்போ அது யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு மெயின் இன்னொரு விஷயம், இது இல்லாமல் கெய்சரு, வாஷிங் மிஷின், டைல்ஸ், இது எல்லாமே நீங்கள் பாதுகாத்துக்கலாம். இப்போ கார் வாஷ் பண்ணுற இடத்துலையும் பாதுகாத்தலாம், அக்ரிகல்ச்சர்லேயும் அது எப்படி இருக்குது, இண்டஸ்ட்ரியலும் இருக்குது. அப்போ எல்லாத்தையும் நம்ம பாதுகாத்துக்கிறதுக்கு மெயினாக பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் இல்லாமல், வாட்டர் வேஸ்டேஜ் இல்லாமல், எலக்ட்ரிசிட்டி இல்லாமல் யூஸ் பண்ணக்கூடிய ஒரே ப்ராடக்ட் இந்த ப்ராடக்ட் தான். முக்கியமாக நீங்கள் சொன்ன மாதிரி காரை வாஷ் பண்ணுறப்போ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே பயங்கரமாக இருந்துச்சு. தெரியாமல் வாஷ் பண்ணிட்டேன், அதுவும் நல்லா வெயிலில் வச்சு வாஷ் பண்ணிட்டேன். அந்த டைமில் அது பிடிச்சது தான். கிட்டத்தட்ட அதுக்கு ஒரு 7,000 to 10,000 செலவு பண்ணியுமே வந்துட்டு அந்த பேக் டு கண்டிஷன் போகல. அப்பயும் செராமிக் கோட்டிங் அதுன்னு பண்ணியும் மறுபடியும் அப்படியே தான் இருக்குது. ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஹார்ட் வாட்டர்னா அடர்த்தியான தண்ணி சார். அடர்த்தியான தண்ணி எங்கே போய் நம்ம யூஸ் பண்ணுறோமோ அந்த இடத்துல அக்யூமுலேட் ஆயிடுச்சுன்னா, ஒட்டி பிடிச்சதுன்னா அது வராது சார். இப்போ சாதாரணமாக ஒயிட் லேஸ் ஜென்ரலாக எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, இது போட்டிங்கன்னா பாத்ரூமில் வெள்ளை பிடிக்காதா, தண்ணியில் வெள்ளை பிடிக்காதான்னு கேட்பாங்க. பேசிக்காக வர பிரச்சனை அதுதான். வெள்ளைன்றது தண்ணியோட நேச்சர் சார், அது எங்கே வந்தாலும் பிடிக்கும் சார். ஆனால் அந்த வெள்ளை ஹார்ட்னஸோட சேரும்போது ஒட்டிடும். ஒட்டிடுச்சுன்னா தான் நீங்கள் தொடச்சாலும் வராது. அது ஒட்டிடுச்சுன்னா அது இருக்கிறத அரிக்க ஆரம்பிச்சு, அது இரும்பா இருந்தாலும் பிளாஸ்டிக் எதுவும் இருந்தாலும் அரிச்சிடும். பட் நம்ம சாஃப்ட்வேர் இந்த கண்டிஷனர் யூஸ் பண்ணுறதுனால எந்த வாட்டர்லையும் போய் எங்கேயுமே பைப்லையும் எதுலையும் போய் ஒட்டாது. இப்போ ஒட்டாதுன்னும் போது அது அரிக்கத்தன்மை போயிடும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அது சேவ் ஆகிடும் நம்மளுக்கு. இதே தான் நம்மளுக்கு ஹேர் லாஸ்னு மெயினாக. இப்போ வாட்டரில் ஹார்ட் வாட்டரில் ஹேர் லாஸ் இருக்கும் நிறைய பேருக்கு. அது எதனால கேட்டிங்கன்னா இதே தான். அங்கே போய் ஒட்டிடுச்சுன்னா, அந்த வேரில் போய் அது ஒட்டிடுச்சுன்னா அந்த வேரை உடச்சிடும். வேரை உடச்சிச்சுன்னா அதுக்கப்புறம் முடி வளராது. பட் இதில் நம்ம யூஸ் பண்ணும்போது வேற போய் ஒட்டாது. வேரில் ஒட்டாதுன்னும் போது முடி கொட்டுறதுக்கான வாய்ப்பே கிடையாது. இதுதான் மெயினான ரீசன். இது முக்கியமாக எவ்வளோ வருஷமாக பண்ணிருக்காங்க நம்ம சார்? இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா 16 வருஷமாக இருக்குது சார். நம்ம இது தமிழ்நாடு, கேரளா எல்லாத்துக்கும் எடுத்து பெங்களூர் வரைக்கும் எடுத்து பண்ணுறது வந்து 4.5 years நம்ம இது சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்கோம் சார். ஓகே. டீலர்ஷிப் நீங்கள் எடுத்துருக்கீங்க? ஆமாம், தமிழ்நாடு எல்லா டிஸ்ட்ரிபியூஷன் நம்ம தான் எடுக்கிறோம். இங்கேருந்து நம்ம எல்லாருக்கும் வந்து டீலர்ஷிப் நம்ம கொடுத்துட்ருக்கோம் சார். இது எப்படி ரீச் எந்த அளவுக்கு இருக்குது, எந்த அளவுக்கு மூவிங் இருக்குது போதும் சார்? இது வந்து அவேர்னஸ் தான். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம எடுத்துகிட்டு போகிறோன்றதை பொறுத்து தான். ஏன்னா ப்ராடக்ட் அந்த அளவுக்கு ஒர்க் பண்ணுது சார். கஸ்டமர்கிட்ட யூஸ் பண்ணும்போது நாங்கள் ஃபஸ்ட்டு மார்க்கெட்டிங் பண்ண வேண்டி இருந்தது. இப்போ வந்து கஸ்டமர் எங்களுக்கு மார்க்கெட் பண்ண அளவுக்கு ஆகிட்டாங்க. ஏன்னா ரெஃபரன்ஸே நல்லா வர ஆரம்பிச்சிச்சு உங்களுக்கு. அதனால ஆட்டோமேட்டிக்காக இருக்கும்போது இது வந்து வீட்டுக்கும் சரி, அக்ரிகல்ச்சருக்கும் சரி, நம்மளுக்கு இண்டஸ்ட்ரியலுக்கும் சரி, எல்லாத்துக்குமே நம்ம கிட்ட ப்ராடக்ட் இருக்கு. ஒரே ப்ராடக்ட் கிடையாது நமக்கு. இண்டஸ்ட்ரியல் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலாம். எல்லாத்துக்கும் அக்ரிகல்ச்சருக்கும் நம்ம கிட்ட ப்ராடக்ட் இருக்கு. ஓகே. ஆமாம் சார். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக நம்ம கம்பெனியில் ஒண்டி தான் சார் ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் வேரியன்ட் இருக்குது சார். எதுக்கு எந்தெந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணுன்ட்டு எல்லாத்துக்கும் ஒரே ப்ராடக்ட் கிடையாது. நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா 3G Aqua Plusன்னு ஒரு ப்ராடக்ட் இருக்குது, சூப்பர் 5Gன்னு ஒரு ப்ராடக்ட் இருக்குது என் கையில் இருக்குது. இது இல்லாமல் 3G Aqua கமர்ஷியல்னு ஒரு ப்ராடக்ட் இருக்குது. ஓகேங்களா சார்? இது இல்லாமல் இது வந்து மேக்ஸ்னு ஒரு ப்ராடக்ட் 3G Aqua மேக்ஸ்ன்னு இருக்குது. எங்கள் ப்ராடக்ட் ஒண்டி தான் அலாய் மெட்டலில் ஒர்க் ஆகிட்டு இருக்கு சார். மற்ற நிறைய ப்ராடக்ட் நீங்கள் மார்க்கெட்டில் இருக்குது. எங்களுக்கு ஒண்டி தான் அலாய் மெட்டல் பேட்டர்ன் 36 கட்டியில் பேட்டர்ன் பண்ணியிருக்கோம் நாங்கள். இந்த அலாய் மெட்டல் நீங்கள் பார்க்கணுன்னா பார்க்கலாம். இப்போ சார் இப்போ ஓப்பன் பண்ணுவார். இது மூலியமாக தான் வாட்டர் பாஸ் ஆகும்போது ஹார்ட் வாட்டர் சாஃப்ட் வாட்டர் உங்களுக்கு கன்வெர்ட் ஆகுது. உங்களுக்கு எந்த கம்பெனிலையும் எந்த ப்ராடக்ட்டும் ஓப்பன் பண்ணி காமிக்க மாட்டாங்க சார் எப்படி ஒர்க் ஆகுதுன்ட்டு. இதில் வந்து நம்ம ப்ராடக்ட் எடுத்து நம்ம பார்க்கலாம். இதுதான் இந்த அலாய்.
பயங்கரமாக இருக்குது. ஆமாம் சார், இதுதான் அதில் 36 விதமான மெட்டல் அவங்க மென்ஷன் பண்ணுறாங்க சார். நோபல் மெட்டல்ஸ் அண்ட் செமி நோபல் மெட்டல்ஸ்னுவாங்க. இந்த மெட்டல்ஸ் அவங்க செக் பண்ணால் நீங்கள் எப்படி வேணாலும் செக் பண்ணி பார்த்துலாம் மெட்டல்ஸ் உள்ள இருக்கா இல்லையா. அப்படி இருந்தால் தான் இந்த ப்ராடக்ட் ஒர்க் ஆகும். தண்ணி அதனால தான் இதுக்குள்ளே போயிட்டு வரும்போது ஹார்ட் வாட்டர் சாஃப்ட் வாட்டர் உங்களுக்கு கன்வெர்ட் ஆகுது. இது 1 kg மேலே இருக்க மாட்டேங்குது இது. அதுதான் சார். இப்போ நிறைய பேர் என்ன கேட்குறாங்கன்னா எங்ககிட்ட, இது வந்து மேக்னெட்டிக் கண்டிஷனரான்னு கேட்பாங்க. இது வந்து மேக்னெட்டிக் கண்டிஷனர் கிடையாது. ஓகே. இது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அலாய் மெட்டல் டெக்னாலஜி. மார்க்கெட்டில் மேக்னெட்டிக் கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது. இது மேக்னெட்டிக் கிடையாது. இது வந்து வாட்டர் ஃப்ளோ இதுக்குள்ளே அப்படியே. ஆமாம் சார், வாட்டர் ஃப்ளோ எப்படி போகுதுன்னு நான் காட்டுறேன். இப்போ பாருங்களேன். இப்போ இதில் பாருங்கள், இல்லை தண்ணி டச் பண்ணாமல் போகிறதுக்கு எங்கே வழி இருக்கா? கண்டிப்பாக கிடையாது. ஏதாவது ஒரு பீஸில் டச் பண்ணிட்டு போயிடும். கண்டிப்பாக. இதோட டிசைனே வந்து பார்த்தீங்கன்னா சார் உங்களுக்கு எப்படின்னா, இதெல்லாம் நம்ம அசம்பிள் பண்ணுமோ இல்லை அப்படிலாம் கிடையாது? இல்லை சார், இது எல்லாமே அவங்க கொண்டு வரது சார். இப்போ நீங்கள் வீடியோக்காக கழட்டி காமிக்கிறோம். ஆக்சுவலாக இது எல்லாமே மேனுஃபேக்சரிங் பண்ணி வருது. இதில் பார்த்தீங்கன்னா சின்ன டயாலேருந்து பெரிய டயா, இது 1/2 inch ப்ராடக்ட்னு சொல்லுவோம். ஓகே. இப்போ டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா இது 1/2 inch ப்ராடக்ட். ஓகே. இது 1/2 inch, இது 1.5 inch. சேம் அதே மாதிரி தான் இந்த ப்ராடக்ட்டும். இது 1/2 inch, சென்டர் டயா 1.5 inch. ஓகே. அப்போது தண்ணி இதில் ஃப்ளோ ஆகிட்டு போயிட்டு இப்படி போகும்போது உங்களுக்கு தண்ணி படாமல் போகவே போகாது. அந்த மெட்டலில் போய் வாட்டர் பட்டு தான் போகும். இந்த மெட்டலில் ஒன்ஸ் போய் வாட்டர் பட்டாலே பாசிட்டிவ் அயன்ஸ் நெகட்டிவ் அயன்ஸாக மாறி நெகட்டிவ் அயன்ஸ் நானோ பார்ட்டிகல்ஸாக உடஞ்சிரும். இதில் யூஸ் பண்ணுற டெக்னாலஜி வந்து ரெடாக்ஸ் டெக்னாலஜி சார், ரிடக்ஷன் ப்ளஸ் ஆக்சிடேஷன் டெக்னாலஜி. இந்த டெக்னாலஜிக்கு இந்த கம்பெனி வந்து 36 கண்ட்ரியில் பேட்டன்ட், ஆல்மோஸ்ட் 52 கண்ட்ரியில் சேல்ஸ் பண்ணுறாங்க. ஓ, அப்போ இது வந்து குளோபல் ப்ராடக்ட் இல்லைங்களா? குளோபல் ப்ராடக்ட் 52 கண்ட்ரியில் சேல்ஸ் பண்ணுறாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லவா, உலகம் ஃபுல்லாக ஒரே எம்ஆர்பி தான். நீங்கள் தமிழ்நாட்டில் வாங்கினாலும் அதே ரேட்டு தான். ஓகே. காஷ்மீரில் வாங்கினாலும் அதே ரேட்டு தான். இதே ஒர்த்து தான் இருக்கும். ஒரே ரேட்டு தான். குவாலிட்டி மாறாது சார். எப்பயுமே ஒரு ப்ராடக்ட்டில் வந்து குவாலிட்டி மாறாது, ரேட்டு தான் மாறும். ஓகே. இதில் ரேட்டும் மாறாது, குவாலிட்டியும் மாறாது, ரேட்டும் மாறாது. அதான் நம்ம ப்ராடக்டோட சக்ஸஸ் சார். இப்போ நம்ம இது ஷிப்பிங் பொறுத்த வரைக்கும் எந்தெந்த ஊருக்குலாம் பண்ணலாங்க? தமிழ்நாடு, கேரளா, பெங்களூர் 3 ஸ்டேட்டுக்கு நாங்கள் பிஸ்னஸ் அசோசியேட்னா அந்த கம்பெனியோட பிரான்ச் ஆஃபீஸ் சென்னையில் தான் இருக்குது. ஆத்தரைஸ்டு பிஸ்னஸ் அசோசியேட்னா அதுதான். டீலர் கிடையாது, டிஸ்ட்ரிபியூட்டர் கிடையாது. நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியோட பிரான்ச் ஆஃபீஸ். இந்த 3 ஸ்டேட்டுக்கு இங்கேருந்து தான் ப்ராடக்ட் டிஸ்பேச் ஆகும். உங்களுக்கு அப்ஜெக்ஷன் இல்லை அப்படின்னா, நான் உள்ளே வந்தோன்னு நோட்டீஸ் பண்ணேன். என்ன சார் பார்த்தீங்க, போர்டில் வந்துட்டு இன்றைக்கி இந்த டிஸ்பேச்சில் டீட்டெயில்ஸ் போட்டிருந்தீங்க. ஓகே. உங்களுக்கு அப்ஜெக்ஷன்லாம் அதை காமிச்சிடலாமா? நீங்கள் காட்டலாம் சார், தாராளமாக காட்டலாம். ஓகே, உங்கள் வியூஸுக்கு காட்டலாம். பார்த்தேன், ஏன்னா வந்தோன்னே பார்த்தேன் இன்றைக்கி எந்தெந்த ஊருக்குள்ள டிஸ்பேச் ஆகுதுன்னு சொல்லி ப்ராப்பராக லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. ஆமாம், எந்தெந்த ஊருக்கு போகுது, மந்த்லி சேல்ஸ் எவ்வளோ ஆகிட்டு இருக்கு. ஒரு கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா சார், இது எதுக்காக நாங்கள் பண்ணுறோன்னா, ஒரு கம்பெனி வளருதா இல்லையான்றது சேல்ஸை வச்சு தான் நிர்ணயம் பண்ணுவாங்க. ஓகே. எங்களோட டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 200 நம்பரு. நாங்கள் 180 நம்பர் தான் அச்சீவ் பண்ணியிருக்கோம் இது வரைக்கும். மந்த்லி சேல்ஸில் 20 ஷார்ட் தான். ஆனால் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ஒரு டார்கெட்டே இல்லாமல் ஒரு கம்பெனி போச்சுன்னா அது வந்து முன்னேற முடியாது. ஸோ நாங்கள் எங்கெங்கே கொடுத்துருக்கோன்னு வந்து பார்த்தீங்கன்னா, சாரடாஸ் பில்டர்ன்ற ஒரு பில்டருக்கு மட்டுமே இன்றைக்கி 8 நம்பர் டிஸ்பேச் ஆகுது. டோட்டலாக இன்றைக்கி மட்டுமே 15 நம்பர் போகுது. அதில் வேலூர், கோயம்புத்தூர், பெங்களூர், மதுரை, சேலம், திருச்சி இந்த டிஸ்ட்ரிக்ட்டுக்கு இன்றைக்கி மட்டுமே டிஸ்பேச் ஆகுது. இதுதான் மோஸ்ட்லி நாங்கள் வந்து மெயினாக இப்போ இந்த பில்டர் வாங்கியிருக்க மாதிரி ஹோல்சேலில் வேணாலும் வாங்கிக்கலாம் சார். ஹோல்சேல் ரீட்டைல்னு கிடையாது சார். இது எவ்வளோ பல்காக வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் அதுக்கு உண்டான தேவைகள் இருக்கணும். இப்போ ஒரு ஃப்ளாட்ஸாக இருந்தால் பல்காக எடுக்க நியாயம் இருக்குது. ஒரு வீட்டுக்கு எங்கள் ப்ராடக்ட் வந்து ஒரு ப்ராடக்ட் போட்டால் போதும். இப்போ இண்டிவிஜுவல் ஹவுஸ் தான் நீங்கள் வச்சிருக்கீங்கன்னா ஒரு ப்ராடக்ட் போதும். 2-3 ப்ராடக்ட்லாம் நாங்கள் போடவும் மாட்டோம். அதே மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வச்சிருக்கோம். ஏற்கனவே சொன்ன மாதிரி 3G அக்வா ப்ளஸ், சூப்பர் 5G அக்வா, 3G அக்வா. இது வந்து பார்த்தீங்கன்னா 3G அக்வா மேக்ஸ். இந்த ப்ராடக்ட் எதுக்காகன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ பேச்சுலர்ஸ் இருக்காங்க, ரெண்டல் ஹவுஸில் இருக்காங்க, அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா கேரி பண்ணி எடுத்துகிட்டு போய்க்கலாம். இப்போ சொந்த வீட்டுக்காரவங்க எந்த ப்ராடக்ட்டும் வாங்கி போட்டுருவாங்க. இப்போ ரெண்டலில் இருக்கவங்க ரொம்ப யோசிப்பாங்க, இந்த ப்ராடக்ட் டிஸ்மேண்டில் பண்ணுற மாதிரி இந்த ப்ராடக்ட் எடுத்துகிட்டு போகலாமா, என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிப்பாங்க. அப்போ ஸோ அவங்களுக்கு தான் இந்த ப்ராடக்ட். இப்போ ஹாஸ்டலில் தங்கியிருக்காங்க, அவங்க வீட்டில் வந்து ஹார்ட் வாட்டர் வருது, ஹாஸ்டலில் ஹார்ட் வாட்டர் வருது. ஸோ அவங்க இந்த ப்ராடக்ட் எடுத்துகிட்டு போகலாம். இப்போ காலேஜஸில், இப்போ அப்ராடில் இருக்காங்க, அவங்க இந்த ப்ராடக்ட் எடுத்துகிட்டு போகலாம். ஸோ அதுக்கு தான் இந்த ப்ராடக்ட். இந்த ப்ராடக்டோட விலையும் ரொம்ப கம்மி தான். நான் ப்ரைஸ் டீடைல்ஸ் லாஸ்ட்டாக சொல்கிறேன், வீடியோட எண்டில் சொல்கிறேன். இதெல்லாம் போர்ட்டபிள் தான், எங்கே வேணால் எடுத்துகிட்டு போகலாம் சார். போர்ட்டபிள் தான். அது இந்த ப்ராடக்ட் போர்ட்டபிளுக்காக கொண்டு வந்தது தான். இதுதான் டோட்டல் ஹவுசஸ்க்கு. இந்த 3G அக்வா ப்ளஸ்ஸாக இருக்கட்டும், ஸ்டாண்டர்டாக ஃபிக்ஸடு, சூப்பர் 5G அக்வாவாக இருக்கட்டும், 3G அக்வாவாக இருக்கட்டும், இதெல்லாம் இதுவும் நம்ம கழட்டி எடுத்துகிட்டு போகலாம். ஆனால் இது அளவுக்கு இந்த அளவுக்கு ஈஸியாக கேரி பண்ணி எடுத்துகிட்டு போக முடியாது. ஓகே. ஸோ இது வந்து இண்டிவிஜுவல் ஹவுஸாக இருக்காங்க, சொந்த வீட்டில் இருக்காங்கன்னா இந்த 3 ப்ராடக்ட் வாங்கிக்கலாம். ரெண்டல் ஹவுஸில் இருக்கேன், நான் ஒரு பேச்சுலராக இருக்கேன், அவங்கள இந்த ப்ராடக்ட் வாங்கிக்கலாம். நம்மக்கிட்ட எல்லா விதமான ப்ராடக்ட் இருக்குது. இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுறது எப்படின்னா, டிடிஎஸை பேஸ் பண்ணி டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். சார் டிடிஎஸ் குறையாதுன்னு சொல்லிட்டீங்க, அப்போ டிஃபரன்ஷியேட் டிடிஎஸை பேஸ் பண்ணி பண்ணுறீங்களே அப்படின்னா, ஒரு சில ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டிடிஎஸ் அப்படின்றது என்னன்னு சொல்லுங்க, என்னோட அண்டர்ஸ்டாண்டிங்காக கேட்குறேன்.
டோட்டல் டிசால்வ்டு சாலிட்ஸ் சார். ஓகே. டோட்டல் டிசால்வ் சாலிட்ஸ் எதுக்காக பார்ப்போம்னா குடிக்கிறதுக்காக தான் பார்ப்போம், புழங்குறதுக்கு பார்க்க மாட்டோம். ஓகே. ஆனால் டிடிஎஸ் எதுக்காக சொல்கிறோன்னா ஓகே, பெரும்பாலான மக்களுக்கு டிடிஎஸ்னா தான் தெரியும். நான் வேறு டெக்னிக்கலாக போனால் தெரியாது. நாங்கள் 18 வருஷமாக அந்த வாட்டர் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கோம். எந்த தண்ணிக்கு எந்த ப்ராடக்ட்னு எங்களுக்கு தெரியும். ஓகே. ஆக்சுவலாக எல்லோயிஷ் வாட்டருக்கும் எங்கிட்ட ப்ராடக்ட் இருக்குது. எல்லோயிஷ் வாட்டருக்கு இந்த ப்ராடக்ட் கிடையாது. புரியுதா சார்? இது ஹார்ட் வாட்டர் சாஃப்ட் வாட்டராக மாத்திர ப்ராடக்ட். குடிக்கிறதுக்கு RO தான் போடணும். எல்லோயிஷ் வாட்டருக்கு அயன் ரிமூவர் பிளான்ட் தான் போடணும். சீவேஜ் வாட்டர் மிக்ஸ் ஆதா கார்பன் ஃபில்டர் தான் போடணும். ஸோ நாங்கள் எல்லா ப்ராசஸும் தெரிஞ்சு தான் இந்த ப்ராடக்ட்டை விற்கிறமே தவிர நாங்கள் இந்த ப்ராடக்ட்டுக்காக ப்ராசஸை மாற்ற முடியாது. நாங்கள் 25 இயர்ஸாக ஃபீல்டில் இருக்கார் சார். நான் வந்து 8 to 10 இயர்ஸாக பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகே. ஸோ டெக்னிக்கலாக எங்களை வந்து நீங்கள் ஜஸ்ட் லைக் தட் கொண்டு போக முடியாது. ஓகே. உங்களுக்கு சொல்யூஷன் வேணுமா? டோட்டல் வாட்டர் ட்ரீட்மெண்ட்டுக்கு எங்கிட்ட சொல்யூஷன் இருக்குது. இந்த ப்ராடக்ட் எங்ககிட்ட யூனிக்காக இருக்குது. ஸோ அதை நாங்கள் ப்ரொமோட் பண்ணுறோம். ஸ்பெசிஃபிக்காக வாட்டர் ட்ரீட்மெண்ட்டுக்குனே வந்துட்டு அந்த ப்ராடக்ட் நீங்கள் வந்து R&D பண்ணுறீங்க அப்படின்னா அது எந்த அளவுக்கு பெக்குலியராக அப்படின்றது தெரிஞ்சு டெஃபினட்டாக. இப்போ நிறைய பேர் என்ன கேட்பாங்க, உங்கள் மார்க்கெட்டில் நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது, அதுக்கு உங்களுக்கு என்ன வித்தியாசம்? நாங்கள் இது வரைக்கும் 100 ப்ராடக்ட்டை வாங்கி R&D பண்ணிவிட்டு கடைசி எடுத்த ப்ராடக்ட் தான் இது. ஸோ நாங்கள் அப்படியே வந்து நேற்று வந்து இன்றைக்கி விற்கலை. நாங்கள் அந்த மாதிரி கம்பெனியும் கிடையாது. நேற்று வந்திருந்தாலும் இத்தனை வருஷமா இருந்திருக்க முடியாது. இத்தனை வருஷமாக இருக்க முடியாது. இவ்வளோ பெரிய ஆஃபீஸ் வச்சிருக்க முடியாது. இவ்வளோ டிஸ்பேச் ஆகாது. 5 இயர்ஸாக ஒரே இடத்துல ஆஃபீஸ் வைக்க முடியாது. டெஃபினட்டாக. முக்கியமாக அதுதான் முக்கியம். ஏன்னா உங்கள் சேனல்ஸாக இருக்கட்டும், எந்த சப்ஸ்கிரைபராக இருந்தாலும் ஒரு 2000 பேர் எங்களுக்கு கால் பண்ணுறாங்கன்னா ஒரு 200 பேர் எங்கள் ஆஃபீஸ்க்கு வந்துடுறாங்க. நேரில் டேரெக்டாக ஆஃபீஸு இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறாங்க. செக் பண்ணிவிட்டு வாங்குறவங்க அதிக பேர் இருக்காங்க. ஸோ ஆஃபீஸில் வந்து வாங்குறதுக்கும் ஒரு டீம் இருக்குது. சில பேர் நம்பிக்கையின் அடிப்படையில் வாங்குறாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாமே இருக்கின்றனால பல தரப்பட்ட மக்கள் இருக்காங்க. ஸோ நாங்கள் அதுக்கு ஏற்றாப்புல தான் ப்ராடக்ட் இருக்குது. ஓகே. இப்போ நம்ம கம்பெனி நேம் நம்ம லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு சொல்லலாம் சார்? கம்பெனி நேம் வந்து பார்த்தீங்கன்னா வாஸ்கா அக்வா சிஸ்டம் சார். ஓகே. நாங்கள் ஆத்தரி டிஸ்ட்ரிபியூட்டர் ஆஃப் 3G அக்வா. இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸாக இருக்குது. 3G அக்வான்ற கம்பெனி 18 வருஷமாக இருக்குது. நாங்கள் தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா இந்த 3த்துக்கும் ஆத்தரைஸ்ட் பார்ட்னர். டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம் எங்கேனாலும் ஆத்தரைஸ்ட் பார்ட்னர். இப்போ பெங்களூர் வந்து டிஸ்பேச் பண்ணுறீங்க. இப்போ அங்கே இன்ஸ்டாலேஷனுக்கு வந்துட்டு அங்கேருந்து சப்போர்ட் பண்ணி தருவீங்களா? எஸ் சார், டெஃபினட்டாக சார். இன்ஸ்டாலேஷனுக்கு எங்ககிட்ட டீம் இருக்குது சார். ஆனால் இந்த ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு நார்மல் ப்ளம்பிங் வேலை தெரிஞ்சாங்கன்னு வச்சுக்கலாம், அவங்களே மாட்டிக்கலாம். ஏன்னா ஜஸ்ட் இந்த ப்ராடக்ட்டை வந்து நம்ம கஷ்டப்பட்டு மாட்டணும் அவசியமே கிடையாது. ஒரு ப்ளம்பர் இருக்காங்கன்னா பைப்பை கட் பண்ணி அவங்களே மாட்டிக்கலாம். மற்ற ப்ராடக்ட் மாதிரி நம்ம ப்ராடக்ட் கிடையாது. நம்ம ப்ராடக்ட்டில் வந்து வாட்டர் உள்ளே போயிட்டு தான் வெளியே வரும். நீங்கள் டெமோவில் கூட பார்த்துருப்பீங்க. ஆமாம். வாட்டர் உள்ளே போயிட்டு வெளியே வரும். அப்படியே அதுவும் அதே ஃபோர்ஸ்க்கு வருது. அதே ஃபோர்ஸ் வரும். சூப்பர் சார், சரியான விஷயம் கேட்டிங்க. அதுக்கு தான் எங்கள் கம்பெனியோட எல்லாத்துலேயுமே போட்டிருப்பாங்க கேட்டலிட்டிக். ஓகே. கேட்டலிட்டிக்னா இன்ஸ்டன்ட் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் ஓகே ப்ராடக்ட் ஒர்க் ஆகும். ஸோ அதனால தான் அந்த ஃபோர்ஸ் வந்து உங்களுக்கு குறையாது. ஓகே. அதே போல் இந்த இன்ஸ்டலேஷனுக்கு வந்துட்டு ஏதாவது டெமோ வீடியோ இருந்தால் ஷேர் பண்ணலாம். ஆமாம் சார், இன்ஸ்டாலேஷன் டெமோ வீடியோ இருக்குது. ப்ளஸ் உங்களுக்கு வந்து நம்ம ஒவ்வொருத்தரும் ஃபோன்லேயே கைட் பண்ணலாம். இல்லை எங்களுக்கு டீம் வேணும் சார், நீங்களே வந்து மாட்டி கொடுப்பீங்கன்னா 100% மாட்டி கொடுப்போம். நம்ம எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையுமே நம்மக்கிட்ட டீலர்ஸ் இருக்காங்க. இப்போ நாங்கள் கோயம்புத்தூருக்கு என்ன அப்படின்னா கோயம்புத்தூர் நம்ம டீலர் இருக்காங்க சார். கோயம்புத்தூர்ல இருக்காங்க, சேலமில் இருக்காங்க, ஈரோட்டில் இருக்காங்க, உங்களுக்கு சென்னையில் இருக்காங்க, கேரளாவில் வந்து பார்த்தீங்கன்னா கேலிக்கட்டில் இருக்காங்க. ஓகே. மேஜர் சிட்டிஸில் எல்லாத்துலேயுமே இருக்காங்க. தேனியில் இருக்காங்க, திருச்சியில் இருக்காங்க, மதுரையில் இருக்காங்க. உங்களுக்கு எங்கே வேணும்னாலும் எங்கள் டீம் இருக்குது. டேரெக்டாக வந்து மாட்டியும் கொடுப்போம், டெமோவும் காட்டுவோம். ஃப்ரீ டெமோ தான், எதுக்குமே சார்ஜபிள் கிடையாது. நீங்கள் ப்ராடக்ட்டை டெமோ பார்த்து வாங்கினா மட்டும் போதும். டெமோ பார்த்துன்றதுக்காக வாங்கணும்னு அவசியமும் கிடையாது. டெமோ பார்த்துட்டோம் அதுக்காக வாங்கணும் அவசியம் கிடையாது. நல்லா இருந்தால் மட்டும் எங்கள் ப்ராடக்ட்டை வாங்க. சாட்டிஸ்ஃபைடாக இருந்தால் மட்டும் என் ப்ராடக்ட்டை வாங்க. எனக்கு முக்கியமாக இதில் பிடிச்சது என்னன்னு பார்த்தீங்கன்னா பவர் சோர்ஸ் எதுவுமே கிடையாதுங்க. பேட்டரி இருக்குது, ரீசார்ஜ் பண்ணணும், இல்லை வந்துட்டு பவர் சோர்ஸ் கரண்ட் சப்ளை கொடுக்கணும், அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. டைரெக்டாக நம்ம வந்து ஒன்ஸ் இன்ஸ்டால் பண்ணிட்டா போதும். வாரண்டி எவ்வளோ நாள் தருவோம் சார்? என்னோட யூனிக் பாயிண்டே வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி கிடையாது சார், மெயின்டெனன்ஸ் கிடையாது, வாட்டர் வேஸ்டேஜ் கிடையாது. இது மாதிரி வாட்டர் வேஸ்டேஜ் சொன்னீங்க. வாட்டர் வேஸ்டேஜ் கிடையாது. ஏன்னா வாட்டர் ட்ரீட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் வாட்டர் வேஸ்டேஜ் இல்லாமல் ஒரு ப்ராடக்ட்டே கிடையாது. ஆர்ஓக்கெல்லாம் வந்து கிட்டத்தட்ட எவ்வளோ கணக்கு? 1:3. ஒரு பங்குக்கு 3 பங்கு தண்ணி வெளியே போகும். அப்போ ஒரு வேஸ்டேஜ் அதில் வேஸ்டேஜ். இப்போ ஒரு 10 லிட்டர் உங்களுக்கு வேணும்னா 30 லிட்டர் தண்ணி வேஸ்ட் ஆகும். இதில் வந்துட்டு 0% வேஸ்டேஜ். நீங்கள் எந்த ப்ராடக்ட் எடுத்தாலும் வேஸ்டேஜ் ஆஃப் வாட்டர் இருக்குது. இந்த ப்ராடக்ட்டுக்கு வேஸ்டேஜ் ஆஃப் வாட்டர் கிடையாது. அதான் என்னோட யூனிக் பாயிண்ட்டு. இந்த வாரண்டி பீரியட் எத்தனை வருஷம்னு கேட்டிங்க. இந்த ப்ராடக்ட் வந்து 10 வருஷம் வாரண்டி சார். 10 இயர்ஸ் வாரண்டி. லைஃப் வந்து 40 இயர்ஸ். ஓகே. இது வந்து மெயின்டெனன்ஸே கிடையாது. இந்த ப்ராடக்ட் மெயின்டெனன்ஸ் கிடையாது. இதுக்கு முன்னாடி ப்ரீ ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ் ஒன்று கொடுப்போம். அதுக்கு ஜஸ்ட் வாஷபிள் தான். அது உங்கள் தண்ணியை பொறுத்து, ப்ரீ ட்ரீட்மெண்ட் தண்ணியை பொறுத்து. மெயின்டெனன்ஸும் கிடையாதுன்னு சொல்லிட்டீங்க. பவர் சோர்ஸ் இதுக்கும் தேவையில்லைங்க. வாரண்டியும் 10 வருஷம் நீங்கள் வந்துட்டு கமிட்மெண்ட் கொடுக்குறது 40 இயர்ஸ் ஆனால் வரும்ன்றீங்க. ஆமாம் சார். ப்ரைஸும் 40,000 50,000 இருக்குமா? ப்ரைஸா சார்? இல்லை, ஏன்னா இந்த அளவுக்கு இருக்கிறப்ப கண்டிப்பாக அந்த இடத்துல ப்ரைஸ் வந்துட்டு கண்டிப்பாக செக் வைக்கிற மாதிரி இருக்கும். அதனால கேட்டேன். ஸோ ஓவர் த ஃபோன் வந்துட்டு அவங்க என்கொயரி பண்ணிக்கலாம் என்ன ப்ரைஸ் அப்படின்றது. இல்லை சார், சொல்லிடலாமா? சார் உலகம் ஃபுல்லாக ஒரே மாதிரி சொல்லிட்டேன், ப்ரைஸ் சொல்ல மாட்டோமா? ஓகே. என்ன சார் ப்ரைஸ்? ஸ்டார்டிங் ப்ரைஸ் என்ன வருதுங்க? ஸ்டார்டிங் ப்ரைஸ்
ஃபார் பேச்சுலர் அந்த இது சொன்னேன் சார் 3G Aqua Maxன்ற ப்ராடக்ட் 11,800 சார் 11,800 11,800 ஒன்ஸ் இன்ஸ்டால் பண்ணால் போதும். இன்ஸ்டாலேஷன் சார்ஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2,000. ஓகே, உங்ககிட்ட பிளம்பர் இருக்காங்கன்னா நீங்களே மாட்டிக்கங்க பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு மொத்த வீட்டுக்கு வேணும், எனக்கு ஒரு நாளைக்கு 500 லிட்டர்லேருந்து 1000 லிட்டர் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன், எங்கள் வீட்டில் 1 inch பைப்பு தான் இருக்குது அப்படின்னா 1/2 inch ப்ராடக்ட்டே போதும் சார். ஓவர் ஹெட் டேங்க்ல இருந்து வரும்போது ஓவர் ஹெட் டேங்க்ல ஏறும்போதே மோட்டர் லைன் வந்து ஏறும்போதே போடலாம். நீங்கள் இறங்கும் போது போடணும் அவசியம் இல்லை, ஏறும்போதே போடலாம். அப்போ இந்த அதுதான் சொன்னேன், இது மொத்த வீட்டுக்கு. ஓகே, இது வந்து மொத்த வீட்டுக்கு நம்ம மோட்டர் லைன்லேயே நம்ம போடலாம். 1 inch பைப்பு தான் இருக்குது, எங்கள் வீட்டில் 1 HP மோட்டர் தான் இருக்குது, ஒரு நாளைக்கு நான் 1000 லிட்டர் தான் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா 1/2 inch ப்ராடக்ட்டே போதுமானது. இந்த டயா சொல்கிறீங்க, டயா 1/2 inch ப்ராடக்ட் வந்து போதுமா. 1 inch பைப்புக்கு 1/2 inch ப்ராடக்ட்டே போதுமானது. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 17,700. ப்ரீ ஃபில்டர் வந்து 2,500. இன்ஸ்டாலேஷன் 2,000. டோட்டல் 22,000 இந்த ப்ராடக்டோட விலை. மாட்டியே கொடுத்துரும். நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் சரி மாட்டி கொடுக்குறது 22,000 தான் இந்த ப்ராடக்டோட விலையே. 10 வருஷம் வாரண்டி, ஆனால் 40 லைஃப் டைம். இது வந்து உப்போட அளவு 1000 TDSக்குள்ளே இருந்தால் இந்த ப்ராடக்ட் போதும், 22,000 ப்ராடக்ட் போதும். இதுக்கு அடுத்த ப்ராடக்ட் வந்து சூப்பர் 5G Aqua. இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா சேம் அதே தான். கமர்ஷியல் இல்லை சார், வீட்டுக்கேவா உப்போட அளவை பொறுத்து மாறும். ஒரு வீட்டில் ஒரு TDS இருக்கும். 1000க்குள்ளே இருந்தால் 3G Aqua ப்ளஸ் 22,000. 1000லேருந்து 10,000 வரைக்கும் TDS இருக்குது அப்படின்னா 34,000. இன்ஸ்டாலேஷன் ப்ரீ ஃபில்டர்லாம் சேர்த்து. இன்ஸ்டாலேஷன் வேண்டாம் அப்படின்னா 2,000 கம்மி, 32,000 தான். மெயின்டெனன்ஸ் எதுவுமே கிடையாது. இப்போ இதுக்கு இன்ஸ்டாலேஷன் வேண்டாம் முடிவு பண்ணினா 32,000 சார். இதுக்கு இன்ஸ்டாலேஷன் வேண்டாம்னா 20,000. இன்ஸ்டாலேஷன் வேணும்னா 2,000 எக்ஸ்ட்ரா. பரவாயில்ல, இன்ஸ்டாலேஷன் ஆனாலும் பரவாயில்ல. டெக்னிக்கலாக நீங்கள் உங்களோட டீமே கொடுத்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணுறதுக்கு நல்லா 100% எங்கள் டீம் வரும் சார். இல்லை சார், நிறைய பேர் இப்போ பிளம்பர்ஸ் இருக்காங்க, அவைலபிள் இருக்காங்க. ஸோ நாங்கள் அவங்களே பண்ணுங்கன்னு சொல்லி அந்த ஃபிட்மெண்ட்லாம் ப்ராப்பராக இருக்கணும்ல. இல்லை அது தேவையில்லைன்ற, ஒரு டெக்னிக்கலாக தேவையில்லைன்ற. ஓகே, ஒரு ஆள் டெக்னிக்கலாக வந்து தான் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அந்த அளவுக்கு காம்ப்ளிகேட்டட் கிடையாது. ஜஸ்ட் ஒரு FTA MTA போட்டாலே போதும். ரைட், ரொம்ப ஈஸியான ப்ராசஸ். இப்போ இந்த ப்ராடக்ட் வேற எங்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில் யூஸ் ஆகுது சார். பார்த்தனே பில்டர் வாங்கியிருக்காங்க. எதுக்காக வாங்கியிருக்காங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு வீடு கட்டுறீங்க, வீடு கட்டும் போது அந்த ப்ராடக்ட் போட்டலாம். வீடு கட்டிட்ட பிறகு ப்ராடக்ட் போடுறது ஒரு கேட்டகரி. வீடு கட்டிக்கிட்டு இருக்கீங்கன்னா வீடு கட்டும் போது ப்ராடக்ட் போட்டுடலாம். ஓகே, அதே போல் அக்ரிக்கு யூஸ் பண்ணலாம், கமர்ஷியல் அதாவது கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு யூஸ் பண்ணலாம்னு சொல்லி பேசியிருந்தீங்க. அது எந்த அளவுக்கு யூஸ் ஆகுது சார்? கன்ஸ்ட்ரக்ஷனை பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டிங்கன்னா, கன்ஸ்ட்ரக்ட் ஸ்டார்ட் பண்ணும்போதே நம்ம ப்ராடக்ட் போடுறது வந்து ரொம்ப நல்லது சார். ஏன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் புதுசாக பைப் லைன் அடையாமல் இருக்கிறதுக்கு மற்ற பர்பஸுக்கு போடுறது வேறு, கெய்சர், வாஷிங் மிஷின் மற்ற பர்பஸ் போடுறேன். கன்ஸ்ட்ரக்ஷனில் ஏன் போடுறேன்னு கேட்டிங்கன்னா சார், சாதாரணமாக நல்ல தண்ணியில் வீடு கட்டணும்னு சொல்லுவாங்க. நல்ல தண்ணியில் வீடு கட்டுறது பார்த்தீங்கன்னா அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா லோ TDS ஆஃப் வாட்டர், நல்ல தண்ணி. அது வந்து என்ன ஒன்று கேட்டிங்கன்னா, தண்ணி சிமெண்ட் எல்லாம் சேர்த்து நல்லா பாண்டிங் ஆகும். அதனால உங்களுக்கு வந்து கிராக் வராது, கியூரிங் நல்லா இருக்கும், கிராக் வராது. இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா, வாட்டர் எல்லாமே TDS 1000, 1500, 2000, 3000 போயிடுச்சு. அப்போ TDS அதிகமாக ஆக என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, வாட்டர்ல ஹார்ட்னஸ் லெவல் மற்ற லெவலில் அதிகமாயிடுது. அப்போ அந்த லெவல் ஆகும்போது, ஹார்ட்னஸ் லெவல் அதிகமாகும் போது, ஹார்ட்னஸ்னா அடர்த்தி ஆகும்போது உங்களுக்கு தண்ணி சிமெண்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்னா பாண்டிங் ஆகாது. நல்ல பாண்டிங் ஆகலன்னும் போது ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணால், கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்ச உடனே உங்களுக்கு கிராக் வந்துடும். ஏன் கிராக் வருதுன்னா, இப்போ தண்ணி இப்போ கியூரிங் கொடுக்குறீங்க, தண்ணி கொடுக்குறீங்க சார். தண்ணி நீங்கள் தண்ணி கொடுத்துட்டீங்க. இப்போ ஒரு 80 லிட்டர் தண்ணி உள்ளே கொடுக்குறீங்க அப்படின்னா, ஒரு 100 லிட்டர் தண்ணி உள்ளே கொடுத்துட்டீங்கன்னா 100 லிட்டர் தண்ணி அதை அப்சர்வ் பண்ணணும். ஓகேங்களா? ஆனால் ஹார்ட் வாட்டராக இருந்தால் தண்ணி எதுவும் அப்சர்வ் ஆகாது, எவாப்ரேட் தான் ஆகும். ஏன்னா உள்ளுக்குள்ளே போகாது, அந்த போரஸ் எல்லாம் ஹார்ட்னஸ் போய் அடைச்சிடும். நீங்கள் சொல்கிறது எனக்கு இப்போ ரீசெண்டாக நடந்துச்சு. பக்கத்தில் வீடு இப்போ தான் புதுசாக கட்டினாங்க. ஒரு 6 மாதம் தான் ஆச்சு. கிராக் மறுபடியும் அந்த கிராக்லாம் வந்துட்டு பேஸ் பண்ணிருக்கு. அது வந்து சிமெண்ட் ப்ராப்ளம், மற்ற ப்ராப்ளம் இல்லை. மெயின் ப்ராப்ளம் தண்ணி தான். தண்ணி உள்ளே அப்சர்வ் ஆகலனாலே உங்களுக்கு வந்து அது ஸ்ட்ராங் ஆகாது, இருகலனாலே கிராக் வந்துடும். அப்போ நம்ம ப்ராடக்ட் யூஸ் பண்ணும்போது என்ன கேட்டிங்கன்னா, அந்த ஹார்ட்னஸை உடச்சி பிரேக் பண்ணி நேனோ பார்ட்டிகல்ஸை உடச்சி பியூர் வாட்டர் அனுப்பும்போது, சாஃப்ட் வாட்டர் அனுப்பும்போது ஆட்டோமேட்டிக்காக அது எல்லாம் பாண்டிங் ஆகும். பாண்டிங் ஆகும்போது உங்களுக்கு 99% கிராக் வரவே வராது. இது என்னன்னா, கண்ணுக்கு தெரியாமல் இருக்கிறனால யாருக்கும் தெரியாமல் இருக்கு. எனக்குமே நீங்கள் சொல்லி தான் தெரியும். அப்போ இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு வந்து நல்லா இருக்கும். அப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்ச உடனே அதை அப்படியே அவங்க வீட்டுக்கு எடுத்து போடலாம். ஏன்னா நம்ம ப்ராடக்ட் பொறுத்த வரைக்கும் 10 இயர்ஸ் வாரண்டி, 40 இயர்ஸ் லைஃப் தான். எந்த இஷ்யூவும் கிடையாது. அப்படியே நீங்கள் ரிமூவ் பண்ணி எடுத்துட்டு மோட்டர் பைப் லைனில் ஃபிக்ஸ் பண்ணி மற்ற பர்பஸ் வீட்டுக்கு, அதுக்கப்புறம் பைப் லைனுக்கு மற்றதுக்குலாம் நீங்கள் யூட்டிலிட்டி யூஸ் பண்ணிக்கலாம் சார். அதனால தான் நிறைய பில்டர் வாங்குறாங்க சார். அதனால தான் பில்டரை பொறுத்த வரைக்கும் நாங்கள் இதை டெமோ பண்ணியே காமிச்சு நாங்கள் பண்ணுறோம். இதெல்லாம் அக்ரிகல்ச்சர் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன் சார். அக்ரிகல்ச்சரை பொறுத்த வரைக்கும் ஒரு ஏக்கர் இடம்னா உங்களுக்கு அரிசி போட்டிங்கன்னா 35 மூட்டை வரணும் சார். இது வந்து பேசிக் அக்ரிகல்ச்சரில் உள்ள ஒரு பேசிக் சார். ஆனால் ஹார்ட் வாட்டரால் 12 மூட்டை, 10 மூட்டை, 12 மூட்டை தான் வரும். அதுக்கு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, மற்றபடி யூரியாவோ அது இதெல்லாம் போட்டு அந்த 35 மூட்டை எடுத்தால் தான், 35 மூட்டைக்கு மேலே வந்தால் தான் உங்களுக்கு கரெக்ட். இல்லைன்னா உங்களுக்கு லாஸ், ஹீல்டு இல்லை லாஸ். ஹார்ட் வாட்டராக இருக்கனால என்னன்னு கேட்டிங்கன்னா, அடர்த்தியான தண்ணின்றதுனால பூமியில் தண்ணி இறங்காது சார். அப்போ நீங்கள் விடுற இவங்க தண்ணி விட்டுட்டு தான் இருக்காங்க, ஆனால் பூமியில் இறங்காது, எல்லாம் எவாப்ரேட் தான் ஆகுது. அக்ரிகல்ச்சர் இது சொல்கிற மாதிரி தான். அது எவாப்ரேட் உள்ளே போவதனால வேருக்கு தண்ணி போகாது. வேருக்கு தண்ணி போலனா மேலே கிராப்பு வராது. அப்போ அது ஸ்ட்ரென்த் ஆகாது. நீங்கள் தண்ணி எந்த அளவுக்கு அது எடுத்துக்குதோ அதை பொறுத்து தான் ஒரு ஸ்ட்ரென்த்னஸ் இருக்கும்.
அப்போ தண்ணி போலன்னு ஸ்ட்ரென்த் வராது. இப்போ நம்ம இந்த சாஃப்ட் வாட்டர் அனுப்புறதுனால என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பூமி உள்ள தண்ணி இறங்கி வேறு தண்ணி எடுத்துக்கும். வேருக்கு தேவையான தண்ணி போயிடுச்சுன்னா மேலே கிராப் நல்லா வந்துடும். வெரி சிம்பிள். அப்போ கண்டிப்பாக அக்ரிக்கு யூஸ் பண்ணலாம். 100% இதை போட்டு அக்ரிக்கு போட்டு நல்லா ஆகி இன்றைக்கும் கஸ்டமர்ஸ் இருக்கிறாங்க. நீங்கள் வேணும்னா என்கிட்ட கான்டெக்ட் பண்ணால் அக்ரிகல்ச்சர் அவரோட நம்பரே தர, நீங்களே ஃபோன் பண்ணி பேசலாம். நானும் அதையும் நோட்டீஸ் பண்ண உள்ள வந்தோன்னா அக்ரீன் டெக்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிருப்பீங்க போல. ஆமாம் பண்ணுவேன் சார். அதனோட சர்டிஃபிகேட்டும் பார்த்துருந்தேன். ஆமாம் சார். ஸோ இந்த அளவுக்கு ஒரு ஆத்தரைஸ்டு சர்டிஃபைடு ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா டெஃபினட்டாக அது இத்தனை வருஷமாக இருக்குது. குளோபல் ப்ராடக்ட் முக்கியமாக குளோபல் ப்ராடக்ட் சென்னையில் மேனுஃபேக்சர் பண்ணி நம்ம லோக்கலே இல்லை சார் ஃபுல்லி பேட்டன் டெக்னாலஜி தான்றதுனால உங்களுக்கு எந்த விஷயம் இல்லை. இன்னொன்று ப்ராடக்ட் நல்லா இருக்கனால தான் நம்மளால இன்னைக்கு வந்து இங்கே சர்வே பண்ண முடியும். இல்லைனா சும்மாலாம் ப்ராடக்ட்லாம் நீங்கள் சொல்ல இந்த மேஜிக்ன்ற வார்த்தையை நாங்கள் எதுக்கு வந்து இதில் சார் ஒரிஜினல் தான் சொல்ல வந்ததுக்கான காரணம் கேட்டிங்கன்னா மேஜிக் பண்ணலாம் ரொம்ப நாள் நிற்க முடியாது சார். சரி, அது ப்ரூவெண்ட்டாக இருந்தால் தான் நிற்க முடியும் சார். அதுதான் மெயினான விஷயம். ரைட். நம்மளோட வியூவர்ஸ் பயங்கரமான ரெஸ்பான்ஸ் கொடுப்பாங்க. நீங்கள் உங்களோட டீம் எனி டைம் அவைலபிளாக இருக்க சொல்லி நான் என்னோட ரிக்வஸ்ட்டை நான் கேட்டுக்கிறேன். எப்போ வந்து என்கொயரி பண்ணாலும் உடனே ரிப்ளை பண்ணுற மாதிரி ரெடியாக இருக்கும் சார். எங்கள் கான்டாக்ட் நம்பர் அது கீழே இருக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கான்டாக்ட் பண்ணிவிட்டு எங்களுக்கு கால் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் தர ரெடியாகவே இருக்கோம். ரைட்ண்ணா. தேங்க்யூ ரமேஷ். தேங்க்யூ சார். தேங்க்யூ.